ஜேபிஜே தமிழ் காட்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போகலாம். அவகிட்ட பேசக்கூடாது, அவளை பார்க்கக்கூடாது, அவளை பற்றி நினச்சி பார்க்கக்கூடாதுன்னாலும் என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்காக நானே இங்கே வந்து நின்றுடுறேன். அவள் இங்கே வரமாட்டான்னு தெரிஞ்சும் அவள் இங்கே அடிக்கடி வருவாளேங்கிற ஒரே காரணத்துக்காக இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, டார்ச்சர் அனுபவிக்கிறியாடா நீ? மாமு, யாரா அது? எங்க இருந்து வருது இந்த சத்தம்? கீழே குனிஞ்சு பாருங்க மாமு. கதிரே, நீயாடா? என்ன இவ்வளோ காலையில் வந்திருக்கீங்க? எங்கள் அம்மா பொங்கல் தாளிக்கிறதுக்கு இஞ்சி வாங்கி வர சொன்னாங்க மாமு. இஞ்சியா? சரி, உள்ள போய் பாட்டிக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. ஓகே மாமு, நீங்க வேலைக்கு போலியா? போனண்டா, டைம் இன்னும் இருக்குல்ல, அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு போவேன். சரிங்க மாமு, உங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப சேடா இருக்கு. நந்தினி அத்தை இல்லாததுனால சேட் ஆயிட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இத கவி பாப்பா கூட நம்பாது மாமு, என்கிட்ட போய் சொல்றீங்க பாருங்க. டேய், ஓவராவாய் பேசுறடா நீ. எப்படா போற மாமு, பட் யூ மிஸ் நந்தினி அத்தை, ஐ நோ. சரி சரி, கிளம்பு. ஸ்மால் பாய் எதையும் ஒத்துக்க மாட்டாரு. புள்ள பூச்சிகள்லாம் கொடுக்க முளைச்சிருச்சு. என்ன வாய் பேசுது பத்தியா? நான் ஸ்மால் பாயம். இருடா இரு, நைட்டு வந்து வச்சுக்கிறேன் உன்னை. இந்த துப்பட்டா இருக்கிற வரைக்கும் நான் என் நந்தினியை மிஸ் பண்ண மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஒரு முறையும் இந்த துப்பட்டாவை ஸ்மெல் பண்ணும்போதும் அவள் என் கூடவே இருக்க மாதிரி இருக்கு, என் பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் அவள் என் பக்கத்தில் இருந்தால் டார்ச்சராக இருக்கு, ரியலாக இருந்தால் டார்ச்சராக இருக்கு. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேனே. அவளை நினைக்காம என்னால இருக்கவும் முடிய மாட்டேங்குது. அண்ணா! ஐயோ ராகுல், நீ என் கையில ஷாலு, கதவை தப்பால் போடல. ஐயோ கடவுளே, மாட்டிக்க போறேன் நானு. அண்ணா அவ்வளவு வரட்டா? ஒரு நிமிஷம்டா ராகுல், ஒரே நிமிஷம். அண்ணா வரட்டா? ஒரே நிமிஷம்டா, ஒரே நிமிஷம். எப்படா வச்சு? வாடா, இப்ப வா. டாட்டாய். வா ராகுலே வா. ஐ அண்ணா, சட்டை செம்மையாகுதுண்ணா. அப்படியாடா? சரி, உனக்கும் எப்படி ஒன்று வாங்கி தரேன். சூப்பரா இருக்குதுன்னு தான் சொன்னேன். உடனே தம்பிக்கும் ஒன்று வாங்கி தரேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அங்கதானே நீங்க இருக்கிறீங்க. சரிடா, இப்போ நீ எதுக்கு வந்தீங்க? ஏதோ கடுப்பா கேட்குற மாதிரி இருக்குது. சீச்சி, அப்படிலாம் இல்லடா, சொல்லு. அதுவாண்ணா, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நேரில் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போகிறேன். அதான் உங்ககிட்ட சொல்லலாமேன்னு வந்தேன். அத்தையை பார்க்க போறியா? சரி, உடம்புக்கு எத்தனை முடியாமல் இருக்காங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நல்லா தான் இருக்காங்க. நேரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதனால தான் வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. காயத்ரி கூட கூப்பிட்டாங்க, ஆனால் அவள் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதான் சரி, நானாச்சு நேரில் போய் பார்த்துட்டு வரலாமேன்னு போகிறேன். சரிடா, போய் பார்த்துட்டு வா. அப்பப்போ போய் பார்த்துக்கிறது நல்லது தானே? ஆமாண்ணா. சரி, அதான் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்புறேன், அதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி, நான் அப்போ நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா, சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டு சோத்து முடிய தூக்கின்னு தான் கிளம்புவேன் நான். அதானே பார்த்தேன். சரி கிளம்பு. டாட்டா, ஈவினிங் மீட் பண்ணுவோண்ணா. பார்த்து போடா. ஓகே. எப்படி பேசிட்டு போகிறான் பாரு. மணி இல்லாத குறைய தீர்த்துக்கிட்டு இருக்கான் இவன் இந்த வீட்டில். அந்த குட்டி சத்தம் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ தெரியல. அடியாய், பெருக்க சொன்னங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு வீசின்னு இருக்காத தொடப்பத்தை வச்சுக்கணும், புரியுதா? தொடப்பத்தை நல்லா அடக்கமாக பிடிச்சி நல்லா குனிஞ்சு அழகாக பெருக்கணும், புரியுதா? சீராக பெருக்கி எடுக்கணும், குப்பையெல்லாம் இருக்கக்கூடாது. குப்பையை பெருக்க சொன்னேங்கிறதுக்காக மண்ணை வரியாச்சுன்னு இருக்காத, புரியுதாடியே? சரிங்க பெருக்குறேன். எத்தனை முறை தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? அதையே சொல்லிக்கினே தாண்டி இருப்பேன். நீ ஒழுங்காக வேலையெல்லாம் செய்கிற வரைக்கும் சொல்லிக்கினே தான் இருப்பேன். செஞ்சு மூடி கடன்னு பேச்சை குறைச்சிட்டு செயல காட்டு எல்லாத்தையும், சரியா? சரி சரி சரி. போயிட்டாங்களா? ரொம்ப தான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. மண்ணு தெரிய பெருக்குனா மண்ணு வராம வைரமா வரும். எப்ப பாரு ஒழுங்கா பெருக்கு நீ ஏன் எனக்கு தெரியாதா? நேத்து தான் தானே பெருக்கணும். தினம் வீடு பெருக்க விடுறாங்களே, என்ன சீடு வாசல்ல பெருக்க விடுறாங்களே, அதுவும் மண்ணு வாசல். இதை பெருக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமா? மண்ணு வராம இலைய மட்டும் தனியா பொறுக்கி தள்ளணும். இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம். ஏதா இப்படி டோர்ச்சர் பண்றாங்களோ தெரியலையே. என்ன சிமெண்ட் கம்பெனியை தானே வச்சிருக்காங்க. ஒரு மூட்டை சிமெண்ட்டை இந்த வாசல்ல பூசி விட்டனால மெழுன்னு இருக்கும். எனக்கும் பெருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதையெல்லாம் செய்யறத விட்டு மண்ணு தரைய பெருக்கு, மண்ணை வாராம பெருக்கு, அதை பெருக்கு, இதை பெருக்கணும். என்னம்மா பார்வதி மருமகளே, காலையிலே புலம்பிக்கிட்டு இருக்க? ஏன் காலையில புலம்ப கூடாதோ? சாயங்காலம் வேணா புலம்பட்டா வந்து கேக்குறீங்களா?
அட என்னம்மா நீ புலம்பிக்கினே வாசலை பெருக்க கூடாதுமா. வீட்டுக்கு வந்திருக்கிற மருமவ இப்படியா வாசலை பெருக்கிறது? வேற எப்படி பெருக்கணும்? ஸ்கூட்டரை ஓட்டிக்கினே பெருக்கிட்டானே. ஏய் பெருக்கனா தப்பு, பேசனா தப்பு, அதை பண்ணா தப்பு, இதை பண்ணா தப்புன்னு தொட்டதுக்கெல்லாம் தப்பு தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன் பெரியம்மா. நீங்களும் ஒரு காலத்துல மருமகளா தானே இருந்திருப்பீங்க. நீங்களும் இது போல தப்பெல்லாம் செய்ய தானே செஞ்சிருப்பீங்க. அப்பெல்லாம் உங்க மாமியாரி உங்களை திட்டும் போது உங்களுக்கு எரிச்சலா இருந்திருக்கும்ல. எங்களுக்கு மட்டும் அந்த எரிச்சலெல்லாம் வராத என்ன? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் எல்லாம் ஓவர சீனை ஓட்டுறீங்க? மாமியார் ஆயிட்டீங்கன்னா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாமா? இஷ்டத்துக்கு குறையெல்லாம் சொல்லலாமா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நானும் ஒன்று குறை சொல்லலை. ஷில்பா பொண்ணை யாராவது குறை சொல்ல முடியுமா என்ன? ஆனால் என்னதான் இந்த வீட்டில் குறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இஷ்டத்துக்கு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? இது என்னடா அதிசயமா இருக்குது. நீதான் வீட்டுக்கு செல்லப்புள்ளியாச்சே. ஒட்டு மொத்த பேருக்கும் நீதானம்மா செல்லப்புள்ள. உன்னை எதுக்கு இப்படி திட்டணும்? உன்னை எதுக்கு குறைய சொல்லணும்? நீதான் அழகா வாசலெல்லாம் பெருகிட்டு இருக்கியம்மா. செல்லப்புள்ளியா இருந்தேன். இப்போ அப்படி இல்லை பெரியம்மா, எல்லாம் மாறி போச்சு. எல்லாரும் என்னை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா சோறு கூட போட மாட்டாங்க. இதை பாருங்க, நான் ஒழுங்கா வேலை செய்யலாம். எனக்கு இந்த வீட்டில் எதுவுமே கிடைக்காது, ஸ்நாக்ஸ் கூட கிடைக்காது. என்னம்மா சொல்ற? உன் மாமியார் உனக்கு சரி சோறு கூட போடுறது இல்லையா? போடுறாங்க, ஆனா அளவா தான் போடுறாங்க. முன்ன மாதிரி எல்லாம் எனக்கு சோறு தரது இல்லை யாரும். ஸ்நாக்ஸ் கூட தரது இல்லை. காலையில டீக்கு பிஸ்கெட் வச்சு சாப்பிடுவேன்ல. ஆமா, பட்டர் பிஸ்கெட்டு. உங்களுக்கே தெரியுது பாருங்க. அந்த பட்டர் பிஸ்கெட் எல்லாம் எனக்கு கொடுக்கறதே இல்லை. இப்பெல்லாம் வெறும் டீயை தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். அட கொடுமைய, ஊர் மெச்சிக்கிற அளவுக்கு கல்யாணம் பண்ணி உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பண்றாங்களேம்மா உன்னை இந்த வீட்டாளுங்க. ஆமாம் பெரியம்மா. அதே மாதிரி மாமா இருக்காரு, அவர் கூட எனக்கு எதுவும் வாங்கி தரதில்லை. இப்போல்லாம் வெளியே போனால் கூட உனக்கு எதனா வேணுமான்னு கேட்கறதில்ல. ஆனால் முன்னாடிக்கெல்லாம் எப்படி கேட்டு வாங்கி தருவார் எனக்கு. இப்போல்லாம் எதுவுமே எனக்கு வாங்கி தரதில்ல. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் தான்ம்மா. உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபோனை பண்ணி சொல்கிறது தானே? இதெல்லாம் வாங்கி தராதீங்கன்னு சொன்னதே அவங்க தான். அப்பா அம்மா கிட்டலாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? மருமக நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என் வீட்டு விஷயத்த நான் என் வீட்டோட வச்சுக்கணுமா இல்லையா? புகுந்த வீட்டு விஷயத்த பிறந்த வீட்டில் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால பெருந்தன்மையா நான் யார்கிட்டயும் எதையும் சொல்றது இல்லை பெரியம்மா. ஐயோ குழந்தை, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிறம்மா. உன்ன மாதிரி நல்ல மருமக கிடைக்கிறதே இந்த உலகத்தில் அபூர்வம். ஆனால் உன்னை போய் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க டார்ச்சர் பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க. எல்லாம் கால குடும்பம்மா. சரி இந்தாம்மா, இந்த பால் எடுத்துட்டு போய் உள்ள ஊத்திட்டு தூக்க எடுத்துட்டு வந்து தாடம்மா. சரிங்க பெரியம்மா. என்னையும் பார்த்து ஒருத்தவங்க பாவப்படுறாங்கப்பா. குட்டி சாத்தா வாடி உள்ள வா. நான் சோறு போட மாட்டேன்னு நான் சொல்றேன். நீ அதுவும் யாவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறா பறிவ மொவல. வாடி நீ, அப்புறம் இருக்குது உனக்கு. வந்தேன்டா பாலுக்காரே, பசு மாட்டை கட்டி ஆட போறேன். என்னத்த வாசல்ல இருக்கிறீங்க? என்னங்க பால் தூக்கு எத்தனை போய் பாலை ஊத்திட்டு தூக்கு எடுத்துட்டு வாங்க. பாலை ஊத்துறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீ என்னடி பேசி நின்ற அவகிட்ட? யாரு? வேணாண்டியே, என்னை வெறுப்பேத்தாத. இப்ப பால் கறிக்கிட்டு நீ என்ன பேசி நின்றா? அதுவா? அது ஐயோ கேட்டுட்டு இருப்பாங்களோ. ஆட்ட அது பால்ல இருந்து நெய் வருமோ இல்ல நெய்ல இருந்து பால் வருமான்னு கேட்டே. அப்படியா? அதை தான் பேசிக்கிட்டு இருந்தியா நீ? நான் சொல்லிட்டேன் பதிலு. ஓ எஸ், தாராளமா சொல்லுங்க. அத்தா மூக்கத்ததே, அத்தா மூக்கத்தை வலிக்குதே, விடுங்கத்த. விட மாட்டேடியா, உன்னையெல்லாம் விடவே கூடாது. அப்படியே மூக்க தனியா புட்டு வச்சிடறேன் பாரு உன்னை. என்னென்ன பேச்சு பேசுனுங்கிறா பாரு அந்த பால் கறிக்கிட்டு போயிட்டு. அவ இப்ப ஊர் ஃபுல்லா வத்தி வைக்க போறா. உனக்கு நான் சோறு போடல, உன்னை நான் கொடுமை பத்தினுங்கிறான்னு அவங்க கேட்டாங்க. நான் சொல்லிட்டாட்டே. அது உண்மையை தானே சொன்னேன் நானே. நீங்க என்ன எனக்கு வேலை வலிக்கு சோற போட்டுனீங்க? வாயை கீழ்ச்சிடுவோம் சொல்லிட்டேன். உனக்கு வேலை வலிக்கு சோறு போடாம என்ன மண்ணிய துணுங்கிற நீ? இல்ல சோறு தான் சாப்பிடுறேன். ஆனா நீங்க ஒரு தட்டு சோறு தர தரீங்க, இன்னொரு தட்டு சோறு கேட்டா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்குறாங்க வா, உனக்கு சட்டி சட்டி ஆக்கி போட்டு கொடுக்குறாங்க வா. நல்ல துண்ணு தான் ஏற்கனவே இப்படி கோயிட்டு போய் கிடக்கிற பண்ணியாட்டம். இதுல இன்னும் நான் சோற போட்டு உன்னை இன்னும் வீங்க வைக்கிறதுக்கா? இங்க பாரியா, இந்த பாரு, நான் இப்படியெல்லாம் உன்னை பேச வேணாம்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா நீ என்ன பேச வைக்கிற சொல்லிட்ட மணிமேகலை. என்ன பண்ணிட்டீங்கல்ல? சி, முதல்ல இந்த மாதிரி அழையதை நிறுத்தினி. பொம்பளை புள்ளைய லட்சணமா இரு சொல்லிட்டேன். சும்மா கேள்வி மாதிரி கதையை பேசிக்கின்னு அந்த பாலை எத்தனை போயிட்டு உள்ள ஊத்திட்டேன். அந்த தூக்கத்தின் போய் அவன் மூஞ்சிலே அடி. இன்னொரு தடவை அவகிட்ட நின்று கதையை பேசிக்கின்னு இருந்த நீயே அவ்வளோதான் சொல்லிட்டேன். தொடப்பக்கிட்ட பிஞ்சுக்கோ உனக்கு. சரி போறேன். ஆனா அத்தை ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் உங்க ஃப்ரெண்டு பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்னை இப்படி இஷ்டத்துக்கு திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை நான் வெளி பொண்ணா இருந்தா இப்படிலாம் செஞ்சிருப்பீங்களா? என் வீட்டு அப்பா அம்மாவுக்கு பயந்துருப்பீங்கல்ல நீங்க? இந்த நினப்பெல்லாம் வேற இருக்குதா உனக்கு? நீ வெளியெல்லாம் இருந்தா நான் உன்னை திட்டிருக்க மாட்டேனா இல்ல அடிச்சிருக்க மாட்டேனா? அடியே, நீ மட்டும் ஷில்பா பொண்ணா இல்லாம இருந்திருந்தன்னு வைய மாவளை, நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள் அன்னைக்கு உன்னை வீட்டு விட்டு வெளியே துரத்தி பண்ணி நானு. என்னத்த இப்படி எல்லாம் சொல்றீங்க? வீட்டுல சேர்க்க கூடாது
இல்லாத அளவுக்கு நான் என்ன மோசமான பொண்ணா? போடி ஒழுங்கா. இதுக்கு மேலே நின்று அழுதுக்கு இருந்துட்டு வெவ்வொரு கட்டியத்தனை வந்து வாயில சொல்லி விடுவேன் போ. சாரி எத்த போயிட்டு வந்துடுறேன். காலையிலே ஆரம்பிச்சிச்சு இது. இன்னைக்கு போயிது எப்படி போய் முடிய போதோ எனக்கு தெரியல. ஆனால் அவ இருக்கிறல்ல அந்த பால்காரிய எவ்வளோ நேக்கா விஷயத்தை போட்டு வாங்கியிருக்கிறா பாரு. சி இவளுங்களுக்கெல்லாம் ஒரு வேலை இல்லை போல இருக்குது. அப்படியே வந்துடுறாளுங்க காலங்காத்தால ஊர் கதையை கேட்கறதுக்கு கபச்சு அவளுங்க. அம்மாவை பார்க்கறதுக்கு நீயாச்சும் வந்தியே. சரி விடு, என் தலையெழுத்து அவ்வளோதான் போல. இந்த வீட்டோட மருமவை இந்த வீட்டில் காலடி எடுத்தே வைக்க மாட்டா போல இருக்கு கடைசி வரைக்கும். அப்படிலாம் இல்லைம்மா, வருவா அவ. நான் ஒரு நாள் கூட்டின்னு வரேன். எங்க இருந்து நீயும் சொல்லிக்கினே தான் இருக்கிற. ஏன்பா கல்யாணம் ஆகி இவங்க 2 பேருக்கும் 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு முறை கூடவா அந்த பொண்ணுக்கு தோணலை இந்த வீட்டுக்கு வந்து அத்தையை பார்த்துக்கணும், இந்த வீட்டை ஆளணும்னெல்லாம் அந்த பொண்ணுக்கு ஆசையே இல்லையாப்பா? இந்த வீட்டில் வந்து விலைக்கேத்தனாலப்பா அந்த பொண்ணு. ஏன்பா நான் உன் கல்யாணத்தில் நிறைய பிரச்சனை பண்ணேன். அதுக்குன்னு அப்படியேவா இருக்கிறேன் நான்? இன்னும் நான் எவ்வளோ மாறி போயிருக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் நான் சகஜமாக தானே இருக்கிறேன். இந்த உன் பொண்டாட்டியோட வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் கூட நான் நல்லபடியாக தான் பேசின்னு இருக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் நான் நல்லா தானேப்பா பேசுகிறேன். அதுக்காகவாச்சும் வரலாம்ல. இங்கேயே தங்கிடுங்க நல்லா சொல்லலை. ஒரு 2-3 நாளாச்சும் இருக்கலாம்ல. சரிம்மா, நான் தான் சொல்றேனே கூட்டின்னு வரேன்னு. அப்புறம் என்னத்துக்கு அதையே சொல்லுங்கிறீங்க? நீ சொல்கிறத செய்கிற பையனாக இருந்தால் பரவாயில்ல. நீ எதையுமே செய்ய மாட்டேறிய. அதுவும் நான் சொன்னால் செய்யவே மாட்டேறேன் நீ. நான் பெருசாக அப்படின்னாப்பா கேட்டேன். மருமவளை கூட்டின்னு வந்து இங்கே தங்குன்னு ஒரு அம்மாவை நான் உங்ககிட்ட அதை கூட கேட்கக்கூடாதா? ஏன்பா ஷில்பா உன்னை வளர்த்தவங்கிறதுக்காக அவளுக்காக நீ எவ்வளோ செய்கிற, அவள் மேலே எவ்வளோ பாசம் காட்டுற. அவளும் உனக்கு சேராதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவளுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கிற நீ. ஆனால் அம்மாவுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறியா நீ? என்னதான் இருந்தாலும் நான் உன்னை பெத்தவளாச்சே. எனக்கு இன்னும் கொஞ்சம் கரிசனை காட்டலாம்ல. சரிம்மா, தேஞ்சு போன ரெக்கார்டாட்டு சொன்னது திருப்பி திருப்பி சொல்லுன்னு இருக்காதம்மா. நான் கூட்டின்னு வரேம்மா அவளை. இப்போனா இப்போ நாளைக்கே கூட்டின்னு வரோம் அவளை, சரியா? நம்புறேன்ப்பா, இந்த முறையாச்சும் நீ கூட்டின்னு வருவேன்னு நம்புறேன். சரி உங்கள் அப்பா எங்கே இருக்கிறாரு? அவரு பிஸ்னஸ் விஷயமா மும்பை போயிருக்கிறாருமா. இன்னும் அந்த மனுஷன் எதுக்கு பிஸ்னஸ்ன்னு சுற்றின்னு இருக்கிறாரோ ஊர் ஊரா எனக்கு ஒன்றும் புரியல. திரும்பி இந்த வீட்டுக்கும் வரதில்லை. அவர் ஷில்பா வீட்டிலே தான் தங்கிடுறாரு போல இருக்குது. ஏன்பா அப்பா ஷில்பா வீட்டில் தான் இருக்கிறாரா அவங்க கூட, இல்லை வேற எங்கன்னா இருக்கிறாரா? என் கூட தான் இருக்கிறாரு, வேற எங்க இருப்பாரு? சரிப்பா கேட்டேன், அவ்வளோதான். அவரும் இந்த வீட்டில் தங்கி 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. எப்போ தான் வரப்போகிறாரோ தெரில. சரி பார்ப்போம். இந்த வீட்டுக்கு என் மருமவை வந்தாலே போதும். அவரும் தன்னால் வந்துடுவாருன்னு தோணுது. நீ அதை மட்டும் செஞ்சிருப்பா. நாளைக்கு எப்படியாவது அவளை கூட்டின்னு வந்துருன்னு. சரிம்மா, நீ மாத்திரையெல்லாம் சாப்பிட்றியா? வேலைக்கு பிபி மாத்திரை எல்லாம் போடணும்னு டாக்டர் சொன்னார்ல, போடுறியா அதெல்லாம்? அதெல்லாம் தாரா வேலைக்கு கரெக்டாக கொடுத்துட்றாப்பா. சரிம்மா. சரி அப்போ நான் கிளம்புறேம்மா, ஆஃபீஸுக்கு நேரம் ஆகுது. சரிப்பா பார்த்து போயிட்டு வா. போகிறப்ப மாமா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போனேன். அந்த ஆள்கிட்ட நான் எதுக்குமா பேசணும்? அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. நீயும் உன் அப்பாவும் இங்கே இல்லை. என் அண்ணன் பொண்ணும் தானே என்னை பார்த்துக்கிறாங்க இந்த வீட்டில் இருந்துக்கின்னு. ஒரு உடம்புக்கு முடியாத போக கூட அவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட பேச முடியாது, நல்லா சொல்லக்கூடாது. போகிறப்போ ஒரு வார்த்தை, சரிங்க மாமா போயிட்டு வரேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை எத்தனை பேசிட்டு போ. சரிம்மா பேசிட்டு போகிறேன். அந்த ஆளை பார்த்தாலே அலர்ஜி ஆகுது. அழிச்சிக்காதப்பா, போய் பேசிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பு. சரிம்மா வரேன். என் மருமவளோட திரும்பி வரணும்ப்பா. ரைட்டுமா. வரட்டும் அந்த மகாராணி. நானும் 1 வருஷமா இந்த வீட்டுக்குள்ள அவளை வர வைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கும் வரலன்னா நான் நினச்சது எதுவுமே நடக்காது. ஆனால் அவள் வந்துட்டா சீக்கிரமாகவே ராகுலையும் அவளையும் பிரித்து தாராவை ராகுலுக்கு கட்டி வச்சு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிடுவேன். அந்த பிச்சைக்காரியை இங்கேருந்து துரத்தி விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் அவள் எங்கே வேணாலும் போயிட்டோம், எங்கே வேணாலும் இருக்கட்டும். இந்த வீட்டுக்கு வந்தால் ராகுலையும் அவளையும் பிரிச்சிடுவேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஷில்பா வீட்லேயே இருக்கிறா போல இருக்குது. அவங்க ஆத்தாக்காரி சொல்லி கொடுத்துருப்பா, நீ அங்கே போயிடாத, போனால் உனக்கு பிரச்சனை ஆயிரும்ண்டு. அதனால தான் அவளை அங்கேயே கிடக்குறான். பார்க்கலாம். அதான் ராகுல் சொல்லியிருக்கிறான்ல, நாளைக்கு எப்படியாச்சும் கூட்டின்னு வந்துடுறேன்னு. கூட்டின்னு வரட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேண்ணா. என்ன ராகுல் காலையிலே இந்த பக்கம்? அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி நீண்ணா எங்கேயும் வேலைக்கு போகிற மாதிரி இல்லையா? வீட்லேயே உட்காந்துக்கிற? போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் அப்பா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உன் அப்பனுக்கு ஒரு வேலையே இல்லை, ஏன் எதனால் போகக்கூடாதான்? ஐ டோன்ட் நோ ராகுல். மேபி அங்கிள் ஆண்டிக்கு மறுபடியும் காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்ல. ஸோ அப்பாவுக்கும் காசு கிடைக்கிது, எனக்கும் பாக்கெட் மணி கிடைக்கிது. அதனால அப்பா என்னை வேலைக்கு போக வேணான்னு சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான். நம்ம போ, உனக்குன்னு சொந்தமாக சம்பாதிச்சு செலவு பண்ணணும்னுலாம் ஆசை இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் உங்கள் அப்பா கிட்டே பாக்கெட் பண்ணி கேட்டுன்னு இருப்பேன்? எனக்கு ஆசை இருக்குதான் ராகுல், ஆனால் அப்பா தான் போக விட மாட்டேங்கிறாரு. அவரை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது ராகுல். உன்னை நினச்சாலும் கஷ்டமாக தான் இருக்குது. பேசாமல் நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணின்னு போயிரு. அப்போ தான் உங்கள் அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் நீ. அது என்னமோ கரெக்டு தான். சரி உன் மனசில் இன்னும் கமல் இருக்காரா? இன்னும் ஒரு மேலே லவ் இருக்கா இல்லை எப்படி? லவ் எல்லாம் தாராளமாக இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சொல்லு? அவருக்கு தான் என்ன பிடிக்கலையே.
அவருக்கு என்ன ஃப்ரெண்டா மட்டும்தான் பிடிச்சிருக்கு. அதை தாண்டி அவரால் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கஷ்டம்தான் போ. நீ அந்த ஆஃபீஸ்லேயே வேலை செஞ்சுருந்தா கூட எப்படியாச்சும் அவருக்கு உன் மேலே ஒரு காதல் வந்திருக்கும். நீ ஏன் வேலையிலேருந்து வெளியே வந்துட்ட? இதுக்கப்புறம் கஷ்டம்தான். சரி, என்னமோ ஒன்று, யார் தலையில் யாரை எழுதி வச்சுக்கிறாங்களோ அதுபடி தானே நடக்கும். உன் தலையில் எவனை எழுதி வச்சுக்கிறாங்களோ தெரில. ஃபன்னி ராகுல் நீ. என்ன ஃபன்னி பண்ணிங்கிற? நான் உண்மையை தானே சொல்கிறேன். சரிப்பா, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். உங்கள் அப்பா எங்கே இருக்கிறான்னு சொல்லு, நான் வந்துட்டு சொல்லிட்டு கிளம்புறேன். டேட் கீழே லிவிங் ரூம்ல தான் இருப்பாரு. சரி, அப்படியே நான் பேசிட்டு கிளம்புறேன். நாளைக்கு நானும் காயத்ரி இங்கே வந்துருவோன்னா ஒரு 2-3 நாள் இங்கே தான் இருப்போம். என்ன சொல்ற ராகுல்? காயத்ரி இங்க வராளா? நீ ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? இல்ல ஜஸ்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் அப்படி கேட்டுட்டேன். சீரியஸாவே காயத்ரி நீங்க கூட்டிட்டு வரியா? ஆமாம், எங்கள் அம்மாவும் கிட்டத்தட்ட 1 வருஷமா சொல்லினே இருக்குது அவளை கூட்டின்னு வர சொல்லி. சரி, அதனால தான் நாளைக்கு எப்படியாச்சும் அவளை கூட்டின்னு வரலான்னு பார்க்குறேன். ஆமாம்ல, ஆண்டியும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. சரி ராகுல், ஓகே ஓகே. சரி சரி, எப்படியோ ஒரு 2 நாள் உனக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். காயத்ரி கூட நல்லா ஜாலியாக பேசினு இருந்தே, நல்ல ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோ அவளை. சரி ராகுல். சரி தாரா, அப்போ நான் கிளம்புறேன். பாய் ராகுல். கடவுளே, அந்த பொண்ணு இங்க வரவே கூடாது. ப்ளீஸ் கடவுளே, அந்த பொண்ணு இங்க வர விடாம பண்ணிடு. அவ இங்க வந்துட்டானா அவளுக்கு தான் பிரச்சனை அதிகமாகும். ப்ளீஸ் அவளை இங்க வர விடாம பண்ணிடு. அடிக்கிற தூசி எல்லாம் நம்ம கண்ணுலயே விழுது. சி, அம்மா, மாஸ்க போட்டுக்கிட்டு தான் வேலையை பார்க்கணும் போல. ஏம்மா புஷ்பா, சொல்லுங்க அத்தை. இந்த மார்க்கெட்டுக்கு போறோம் நானே, வீட்டுக்கு எதனா வேணும்னா சொல்லி வாங்கியாரேன். எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அத்தை, ஏன்னா எல்லாம் நேத்தே வாங்கிட்டேன். அப்படியாம்மா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். நான் கேள்வியே ஊர் சுத்த கிளம்பிட்ட போல. ஆமாண்டி சக்கலித்திய வரிய நீயும் கூட ரொம்ப ஓவராதான் பேசுற கேள்வி நீ. பின்ன உன் வயசுக்கு நீ வாயை கிழிக்கும் போது என் வயசுக்கு நான் கிழிக்க மாட்டேன்னா சொல்லு. ரொம்ப பேசுதுக்கா, விடுடி. பின்ன அவங்கள பார்த்து ஊர் சுத்த கிளம்பிட்டியான்னு கேட்டா அவங்களும் அப்படி திருடி பேசுவாங்க. அது தினம் அதை தானக்கா பண்ணுது. என் மாமியார் கூட சேர்ந்துதான் சுத்திக்கிட்டு இருக்குது. அங்கங்க உட்காந்து பேசுறது, அதுக்கப்புறமா லஞ்ச் டைமுக்கு கரெக்டா வீட்டுக்கு வந்துருது, தின்னுபிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறுபடியும் ஓடுறது. இதை தானே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்காது. பின்ன வயசானவங்க என்னடி பண்ணுவாங்க, விடு. அது சரி, ஊர்ல எந்த கேள்வியை இப்படி ஊரை சுத்தி நான் பார்த்தது இல்லக்கா. பாண்டிச்சேரி போகுது, சரக்கு அடிச்சுட்டு வருது, இன்னொன்னு செய்யுது. என் மாமியார் இருக்கிற தைரியத்துல தான்க்கா இது இவ்வளவும் பண்ணுது. பண்ணிட்டு போட்டோம், விடு ஜூலி. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கல்ல, அது போதும். ஆனா பெரியத்தை மட்டும் வீட்லயே தங்கிட்டாங்கன்னு வையேன், என் மாமியார் இருக்கே, அவங்கள பேசி பேசி மனசை மாத்திரும். அப்புறம் இவங்களும் என் மாமியார் மாதிரி ஆயிடுவாங்க. எதுக்கு வீடு நிம்மதி இல்லாம போயிடும் அப்புறம். ஆமாக்கா, முன்னாடி இந்த கேள்வி எந்த சேர்ந்து வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆமாண்டி, முன்னாடி எல்லாம் பெரியத்தை வந்தாலே நான் பயப்படுவேன். இப்ப பெரியத்தை இங்கே தான் இருக்கிறாங்க, ஆனா எனக்கு எந்த பயமும் இல்லை. அவங்க குழந்தை மாதிரி ஆயிட்டாங்கடி இப்போ. இந்த கிளவி இப்படி மாறி போறதுக்கு காரணமே யாரோ சத்த தானே. ஆமாண்டி, 100% உண்மை அது. பாண்டிச்சேரியில 2 பேரும் சேர்ந்து பயங்கர ஆட்டம் போட்டாங்கன்னு கேள்விப்பட்டாங்க. என் மாமியார் எல்லாத்தையும் சொல்லிச்சு. ஆமாண்டி, பயங்கரமான ஆட்டம். நீ தான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்ட. நான் ஒன்னும் என் ஜானியும் கூட வாங்கன்னு சொன்னேன், நீங்க தான் வரல. அக்கா, எனக்கு பீரியட்ஸ்ங்கிறதுனால தானே நான் வரல. எரிச்சலா இருக்கும்க்கா அதை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தினா, அதனாலதான் வீட்லயே இருந்துட்டேன். அதுவும் கரெக்ட் தான். சரி உட்காருடி, எதுக்கு நின்றுகிட்டே இருக்கிற, உட்காரு. மணியும் நந்தினி கூட கொஞ்சம் நேரத்துல இங்க வந்துருவாளுங்க. வரட்டும் வரட்டும், அவளுங்க 2 பேரும் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. ஜாலியா உட்காந்து ஆட்ட அடிக்கலாம். அது சரி. அப்ப இன்னும் 1 வாரத்துல மரும வீடு மாத்திப்பாளா? ஆமா சார், சம்மா 1க்கு 2 வீடு சொந்தமா இருக்கும் போது எதுக்கு என் மகனும் மருமகளும் வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்படணும் சொல்லு. அதனாலதான் அந்த வீட்டுல போய் இருந்துக்கோங்கன்னு சொல்லி இருக்கிறேன். அதான் புஷ்பா வீட்டுக்கு எதிர்க்க ஒரு வீடு இருக்குதுல்ல, என் வீடு, அந்த வீட்டுக்கு. யார் வாசியா? அந்த வீட்டுல மழை வந்தா தண்ணி எல்லாம் ஒழுவாதே, அதையெல்லாம் சரி பண்ணாமையா அவங்க 2 பேரையும் கொடுத்துன வைக்கிற? அது எப்படி சரி பண்ணாம? அதெல்லாம் சரி பண்ணிடுவேன் நானு. அதானே, வெளியாளுங்க வந்து தங்கினா அந்த அம்மா அப்படியே வாடகையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, எதையும் சரி பண்ண மாட்டாங்க. சொந்த பையன் வர்றதுனால அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி தாம்மா விடுவாங்க. கம்முனட்டிய வண்டியை தள்ளுறேன்னா மீதே தள்ளிக்கின்னு போயினே இருக்கணும். இல்ல காய் வேணுமான்னு கூவி கூவி வித்துக்கின்னு போனோம். அதை விட்டு புட்டு பொம்பளைங்க பேசுறத ஒட்டி கேட்டு கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, பாடா. அவங்க கிட்ட எல்லாம் வாயை கொடுத்து ஜெயிக்க முடியுமா? தெரியுதுல்ல, உன் வாயை உன்னாண்டிய வச்சுக்கினே என்னடிய கேட்டு போறேன். ஊருக்கு பெரிய ஆளா இருந்துகிட்டு 4-5 வீடு வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் என்ன பிரயோஜனம்? நல்ல மனசும் வேணும், நல்ல வாயும் வேணும். டேய் கிளம்பு. ஏக்கா, நான் உங்களை சொல்லலக்கா. இப்ப பின்ன வேற யாரப்பா சொல்றீங்க? நாங்க 2 பேரும் தான் நீங்க உட்காந்துக்கிறோம். அட, உங்க 2 பேரையும் நான் சொல்லலக்கா. அதான் இந்த ஊர்ல இருக்கிறாருல ஊர் தலைவர், அவரு வீட்டை பத்தி தான் சொல்றேன். நீ எதுக்கு இப்ப சிவகுமார் குடும்பத்தை இழுக்கிற? ஐயோ, அந்த குடும்பத்துக்கும் இந்த அம்மாக்கும் நல்ல நட்பு இருக்கு. இதுல பக்கத்துல இருக்க அம்மா வேற அந்த குடும்பத்துக்கு சம்மந்தி வேற. ஐயோ, தெரியாம வந்து வாயை விட்டுட்டுனே அப்படியே நெய்ஸா வண்டி தள்ளிக்கிட்டு போயிட வேண்டியதான். நான் காயே கவனிக்கலன்னு நினைச்சியா? என்ன மூஞ்ச அப்படியே வச்சுக்கின்னு போற? அதானே சிவகுமார் குடும்பத்தை பத்தி பேசுனேன், அப்படியே நெய்ஸா போயிட்டியப்பா. என்னாச்சு சிவகுமார் குடும்பத்துக்கு? என் சம்மந்தி வீட்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லுப்பா.
சொல்லுக்கா ஐயே கேக்குதுல்ல. சிக்கிட்டோம். சரி சொல்லிடுவோம். இது என்ன, நானா போய் அந்த வீட்டுல இருக்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பால்காரம்மா தானே சொல்லிச்சு, அவளையே போட்டு கொடுத்துருவோம். டா இப்ப திரும்பி பேசுறியா இல்ல இந்த இடத்துல தூக்கி அடிக்கிட்டா தலையிலியா? நான் புள்ள குட்டிக்காரம்மா, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. ஆனா உன இத சொல்லிருங்கடா, கைய கீழே இறக்கிட்டு விஷயத்த சொல்லு காயி. ஏக்கா அது என்ன விஷயம்னா, அந்த சிவகுமார் ஐயா இருக்காருல்ல, அவர் வீட்டுல ஒரு பொண்ணு வந்திருக்காளே மருமவ, அதான் அவரோட ஃப்ரெண்டு பொண்ணு. மணிமேகலை சொல்லின்னா அவளுக்கு அந்த பொண்ணு மணிமேகலையா அந்த வீட்டுல கொடுமைப்படுத்துறாங்களாமேக்கா, அது நிஜமா? என்னது? ஆமாக்கா, அந்த பொண்ணை வேலை செய்ய சொல்லி ரொம்ப குடும்பப்படுத்துறாங்களாம். ஒழுங்கா வேலை செய்யலைன்னா சோறு போட முடியாதுன்னு சொல்றாங்களாம். சாப்பிட்றதுக்கு எதுவும் வாங்கியும் தரது இல்லையா. ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணா அவ. ஆனா அவளை போட்டு ரொம்ப குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணை காலையில போட்டு அடிச்சிருக்காங்க வேற அந்த பார்வதி அம்மா. அந்த பொண்ணு அழுத சத்தம் ரோடு வரையும் கேட்டுச்சுன்னு வேற பேச்சு. ஐயோ என்ன பயங்கரமான கதையாகுது இது. அதானே அந்த குட்டி சத்தா அந்த வீட்டுல என்னென்ன வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கனால அவங்க யாருக்கும் தெரியாது. ஆனா அவளை கண்டிப்பா நடத்தினா மட்டும் உங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருது இல்ல. ஆமா இந்த கதையெல்லாம் உனக்கு யாவ சொன்னது? அந்த பால்காரம்மா இருக்காங்கல்ல துளசி, அவங்க தான் சொன்னாங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணே நேரடியா அவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிச்சான். குடும்ப மானத்தை அதுவே வாங்குது. யார் வசமா அந்த வீட்டுல அது குடுமையை அனுபவிக்குதே. எப்படி எல்லாம் பேசின்னு சுத்துது பாரு. வரட்டும் வாயிலே சூடு போடுறேன். சரி விடா பல பேசிக்கலாம். யோ இங்கே வரியா? யோ அப்படியெல்லாம் அந்த வீட்டில் ஒன்றும் நடக்கலை. அந்த பொண்ணுக்கு உடம்புல கொழுப்பு கூடி போயிருக்குதுன்னு சில விஷயங்கள் எல்லாம் அந்த பொண்ணுக்கு வாங்கி தர மாட்டாங்க. அவ்வளோதான், மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நல்லா 5 முட்டை 60 அந்த வீட்டில் துண்ணுன்னு தான் கிடக்குது. எங்களுக்கு தெரியாது அதை பற்றியா? பா வாழ்ந்துட்டாங்க அதை பேசுறதுக்கு. இல்ல நான் ஒன்னும் சொல்லல, அந்த அம்மா சொல்லிச்சு, அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அவள் கிடக்குற அங்கேயே பேச்சவ. அவளுக்கு இதே தான்ப்பா வேலை. ஊர் கதையை கழுவுறதே தான் வேலை. அவள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவேன். நீ அதையெல்லாம் காதில் போட்டுக்கிட்டே 4 பொம்பளைங்களை நிக்க வச்சுக்கிட்டே கதையை பேசிட்டே இந்த காஞ்சி போன காய்கறி இன்னும் கருவாடை போற அளவுக்கு விட்டுறாதே சரியா? அதெல்லாம் ஓரளவுக்கு உயிரோட இருக்கும் போதே வித்து தொலைச்சிரு. கிளம்பு நாடைய கட்டு. அதுவும் சரிதான்க்கா, எனக்கு எதுக்கு இந்த கதையெல்லாம், நான் வரேங்க்கா. தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் பீன்ஸு. இந்த பால்காரி எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டா போல இருக்குதே. அவ திருந்தாம போறா, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா இந்த மணிமேகலை எதுக்கு அவகிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்? அது வருது பராதியா? ஏய் 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 அடியை சப்ப முக்கிய இப்படிக்கா வாடி. நானே இந்த பக்கம் தான் பாட்டி வரேன், எதுக்கு கத்துற? அதுவும் இல்லாம என்ன சப்ப முக்கின்னு சொல்ற? எம்முக்கு ஒன்றும் சப்பையெல்லாம் இல்லை. என் கண்ணுக்கு அப்படி தாண்டி தெரியுதே. சரி அதெல்லாம் இருக்கட்டான். நீ என்னத்துக்கிட்டு இந்த பால்காரி கிட்ட உன் அத்தை உன்னை கொடுமை பத்திரா நல்லா சொல்லி வச்சுக்கிற? என்ன பாட்டி சொல்றீங்க? அப்படியே சொல்லி வச்சிருக்குது. ஆமாண்டி அம்மா, உங்க வீட்ல எல்லாரும் கொடுமை பத்துறீங்களா? சோறு தண்ணி போட மாட்டீங்களா? அதுக்கு யாரும் எதையும் வாங்கி கொடுக்குறது இல்லையா? இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பால்காரி கிட்ட அளந்து விட்டுருக்குது இது. அந்த பால்காரி ஊர் ஃபுல்லா இப்ப பத்த வச்சுனுக்கிறா எல்லாத்தையும். ஐயா அவங்க கேக்குறாங்களே என்ன நான் சொன்னேன்? அவங்க என்ன இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க? அது ஊர் கொளுத்தின்னு தெரியாதா உனக்கு? ஏய் முதல்ல நீ எதுக்கிட்ட இந்த மாதிரி தப்பு தப்பெல்லாம் சொல்லி வச்சிருக்கிற? உன்னை யாரடி வீட்டுல குடும்பப்படுத்துறா முதல்ல? அது சொல்லுமா ஏண்டியம்மா, உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாங்க அவங்க. இப்படி எல்லாம் சொல்லி வைக்கிறதே எல்லாம் செய்யறாங்க தான் ஆண்டி. ஆனாலும் நிறைய ஸ்ட்ரிக்ட் ஆகுறாங்களா, நிறைய வேலையெல்லாம் வாங்குறாங்க. அதெல்லாம் எனக்கு புதுசா இருக்குது. சரின்னு அதைத்தான் அந்த பெரியம்மா கிட்ட சொன்னேன். அது போய் இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்குது. நீ ஒண்ணு சொல்ல அது ஒண்ணு சொல்ல பாரு, நாரி போச்சு இல்ல. இப்போ இந்த மாதிரி இன்னொரு தடவை இந்த மாதிரி அதுகிட்ட பேசுற வழியை வச்சுக்காத. சரி மூஞ்சத்தையும் பாரு. அதுக்கு எங்க போறீங்க இப்போ? புஷ்பாக்கா வீட்டுக்கு இந்த பக்கமா போனா தானே வர்றேன், அதான் போறோம். சரி போயிட்டு வா. ஊர்ல இருக்கிறவளுங்க விஷயத்த போட்டு வாங்கணுங்கிறதுக்காகவே அப்படி நடந்துச்சம்மா இப்படி நடந்துச்சம்மான்னு உங்ககிட்ட எல்லாம் வந்து நிப்பாளுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல. போய் உங்க வீட்டை கழுவுங்கடின்னு சொல்லி விட்டுரு சரியா? நின்று அளந்துங்கன்னு இருக்காத கதையெல்லாம் அதுங்க கிட்ட. சரி பாட்டி அப்படியே சொல்லிடுறேன். சரி போங்கம்மா போங்க. ஜூலி கூட அங்கதான் இருக்கிறா, போங்க. ஜூஜு அங்கதான் இருக்குதா? சரி போறேன். வரேன் பாட்டி, வரேன் ஆண்டி. போயிட்டு வாமா போயிட்டு வா. அந்த வீட்டு பொண்ணுங்க இருக்குதுங்களே ஒன்னு ஒரு டைப்பு.